இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நிறுத்துற மாதிரி தெரியல. இதனால இந்தியாவில் இருக்க பெட்ரோலோட விலை 1 லிட்டருக்கு $100 $200 வரைக்கும் போலாம். உங்க சொந்தக்காரங்க யாருன்னா யூஏல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட வேலை போய் வீட்டில் செட்டில் ஆகலாம். இந்தியனோட மார்க்கெட் கிராஷ் ஆகலாம். சொல்லப்போனா இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடியா போர்ல இறங்கி சண்டை போட்டா கூட வர விளைவுகளோட 10 மடங்கு விளைவுகள் இந்தியாவுக்கு வரும். சொன்னா நம்ப முடியல. சப்போஸ் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் ஒரு 3ஆம் உலக போரா ஆனாலோ இல்ல அது ரொம்ப நாள் நடந்தாலோ என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்றத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஏன் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்குது அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். இது இன்னைக்கு நேத்தி பஞ்சாயத்து இல்லைங்க. இது ஒரு 40-50 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ஈரான் இஸ்ரேலை கண்காணிக்கிறதும் அவங்களை அட்டாக் பண்றதுக்கும் இவங்க சில அமைப்புகள் வச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்ல போனா ஈரான் எங்க இனம் தான் ரொம்ப பெருசு அப்படின்ற ஒரு அடிப்படையில மத்தவங்க எல்லாரையும் கொஞ்சம் அடக்க பார்த்தாங்க. அங்க இருக்க எல்லா நாடுகள்லயும் இவங்க தான் அணுசக்தி ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு பிடிக்கல, ஏன் அமெரிக்காவுக்குமே பிடிக்கல. ஸோ அதனால ரொம்ப நாளா இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னதான் இஸ்ரேல் சின்ன நாடா இருந்தாலும் ஈரான் பெரிய நாடா இருந்தாலும் இவங்களுக்கு 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. இப்ப ஏன் ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் 2 வருஷத்துல ஈரான் அங்கங்க ஆள் செட் பண்ணி வச்சிருந்தாங்க இஸ்ரேலை அடிக்கிறதுக்கு. அவங்களோட தலைவர்களை இவங்க கொண்டுட்டாங்க. அதனோட தொடர்ச்சியா தான் இப்ப ஈரானை அட்டாக் பண்ணும் அப்படின்ட்டு இஸ்ரேல் ரொம்ப மும்முரமா இருக்காங்க. ஈரானும் என்னோட தலைவர்களை நீ காலி பண்ணிட்டு கண்டிப்பா உன்னை அட்டாக் பண்ணும் அப்படின்ற நோக்கத்தோட பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, அமெரிக்கா உள்ள டைரக்டா இன்வால்வ் ஆகி, அதாவது கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துல அமெரிக்கா ஒரு வார்ல டைரக்டா இறங்கி பண்ணதே கிடையாது. இப்ப டைரக்டா ஈரான் மேல குண்டு போட்டிருக்காங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி. சப்போஸ் இந்த போர் 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா ஈரானால அமெரிக்காவெல்லாம் எதிர்த்து போராட முடியாது. மேபி இந்தியாவோ சீனாவோ இல்ல ரஷ்யாவோ ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணலாம், பேக் எண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ணலாம். பட் டைரக்டா வார்ல இறங்கி சண்டை போட மாட்டாங்க. சப்போஸ் இந்த சுச்சுவேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, உலகத்துல கிட்டத்தட்ட 25-30% ஆயில் ஈரான்ல இருக்க அந்த ஹார்மோஸ் அந்த பேசேஜ் வழியா தான் கிராஸ் ஆயிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டத்துல அவங்களால சண்டை போட முடியல அப்படின்னா அந்த ஹார்மோஸ் பேசேஜ் பிளாக் பண்ணிடுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு 80% ஆயில் அங்கிருந்தா வருது. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, நிறைய நாடுகளுக்கு பிரச்சனையாகும். பெட்ரோல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபுட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாழ்றதுக்கே வழி இருக்காது. இப்போ என்னதான் நீங்க போய் பாகிஸ்தான் கூட சண்டை போட்டீங்கன்னா கூட காசு மட்டும்தான் செலவாகும். ஆனா இங்க என்ன ஆகும்னா வளர்ச்சியை தடைபட்டுரும். சரி, இது ஒரு முக்கியமான விஷயம். 2வது என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளா, பீகார் இந்த மாதிரி மாநிலங்கள்ல இருந்து முக்கியமா நிறைய பேர் யூஏல போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சப்போஸ் அந்த ஈரான்ல நடக்கிற சண்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி யூஏல இருக்க ஏதாவது ஒரு கண்ட்ரி மேல பரவச்சு அப்படின்னா அங்க ஆபீசஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ அங்க அவங்களால இருக்க முடியாது, வேலை இல்லை அப்படின்னா கண்டிப்பா வீட்டுக்கு தான் வந்தாகணும். இங்க உடனே அவங்களுக்கு வேலையும் கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு வேலையும் இருக்காது, காசும் இருக்காது. எப்படினாலும் இந்த 2 கேஸ்லயுமே இந்தியாவோட எக்கானமி தான் அஃபெக்ட் ஆக போகுது. அண்ட் இது உடனே திரும்புற சுச்சுவேஷன்லாம் இல்லை. அவங்க ஈரானா முடிவு பண்ணி எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்களோ அப்பதான் நடக்க போகுது. 3வது பெரிய பிரச்சனை அப்படின்னா, எப்பவுமே ஒரு வார்ல எல்லா கண்ட்ரியும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. நான் அந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்றேன், இந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்றேன். பட் இந்தியா எப்பவுமே நியாயமா பேசி சண்டை வராம முடிக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த விஷயத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இஸ்ரேல் கிட்ட நம்ம டெக்னாலஜி இந்த மாதிரி ரிலேட்டடா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஈரான் கிட்ட நம்ம ஆயில் இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால 2 கண்ட்ரிக்குமே நம்மளால சப்போர்ட்டும் பண்ண முடியாது, எதிர்க்கவும் முடியாது. நம்ம சைலண்டா இருந்தாலும் பிரச்சனை. 2 கண்ட்ரியும் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல நீங்க ஹெல்ப் பண்ணல அப்படின்னுவாங்க. சப்போஸ் நீங்க ஒரு கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, சப்போஸ் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா ஈரான் கிட்ட உங்களால ஆயில் வாங்க முடியாது. சப்போஸ் நீங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல டெக்னாலஜிக்கலா இருக்கும் இல்ல சைபர் ரிலேட்டடா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்க்கு இஸ்ரேல் கிட்ட உங்களால போக முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்தியாவுக்கு லாஸ் தான். நீங்க சைலண்டா இருந்தாலும் லாஸ் தான், நீங்க ஒரு கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணாலும் லாஸ் தான். இப்ப இந்தியாவோட முக்கியமான குறிக்கோள் என்னவா இருக்கும்னா, 2 பேருக்கும் பேசி இந்த வார சண்டை இல்லாம ஃபர்தரா முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் 2 கண்ட்ரியும் ஒத்திக்கல அப்படின்னா அது இந்தியாவுக்கு பெரிய லாஸ் தான். இந்த மாதிரி வார் சுச்சுவேஷன்ல பொதுவாகவே இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபண்டை சேஃபான மார்க்கெட்ல மூவ் பண்ணணும், இல்ல சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போடணும்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லாட்டி யூஎஸ் அந்த மாதிரி ஒரு சேஃபான மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சு அங்க மூவ் பண்ணிடுவாங்க. அப்ப அதனால என்ன ஆகும்னா, இந்தியன் மார்க்கெட் கிராஷ் ஆகும். இந்தியன் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னு அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம பொதுமக்கள், அவங்களோட மணியுமே லாஸ் ஆகும், அவங்களுமே பாதிக்கப்படும். 2 கண்ட்ரியுமே சைபர் அட்டாக்ஸ் பண்றதுல ரொம்ப பெரிய ஆளுங்க. சப்போஸ் நம்ம ஒரு கண்ட்ரிக்கு ஏதாச்சும் ஒரு சைடு எடுக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அவங்க
இந்தியா மேல இருக்க கம்பெனிஸ்ல சைபர் அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது புதுசு இல்ல. ஆல்ரெடி 2012 ஒரு டைம் வந்து டெல்லியில பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து ஜவஹர் அப்படின்ற ஒரு போர்ட்ல பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா பாகிஸ்தானை டைரக்டா பைபாஸ் பண்ணிட்டு ஆப்கானிஸ்தானுக்கோ இல்ல சென்ட்ரல் ஏசியாவுக்கோ டைரக்டா ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுல என்ன பிரச்சனைனா இவ்வளவு நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷன்ல வார் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த போர்ட்டோட ஃபர்தர் டெவலப்மெண்ட் வந்து ஹால் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அப்படி ஹால் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருந்த இந்த விஷயம் வந்து நடக்காம போலாம். இதனால மணியும் இந்தியாவுக்கு லாஸ் பிளஸ் ஃபியூச்சர் பிளான்ஸ், அதாவது பொலிட்டிக்கலா ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ண இந்த விஷயங்கள் நடக்காம போறதுக்கான ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல இருந்து இந்தியாவுக்கு வெளியே வரதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்களோட முக்கியமான நோக்கம் எதுவா இருக்கும் அப்படின்னா 2 பேருக்கும் சமரசம் பேசி இந்த வார ஃபர்தரா எப்படி டெவலப் ஆகாம டிப்ளமேட்டிக்கா முடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க.